தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் அன்பின் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவசனம் சங்கீதம் 40:16. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் கர்த்தர் ஒருவருக்கே மகிமை செலுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவர், என் மகிமையை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் கொடேன். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், வாழ்த்தப்படத்தக்கவர், வணங்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர். இயேசு ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஆகவே நாம் எப்போதும் கர்த்தர் ஒருவருக்கே மகிமை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனை புகழ்ந்து அல்ல, மனிதனை மகிமைப்படுத்தாமல், மனிதனை உயர்த்தாமல், எல்லாம் வல்ல அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னாலும் எப்போதும் மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கே எப்போதும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை உயர்த்தி நம்மை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவர் அருமை இரட்சகர் பாதம் பணிவோம், சீர்படுவோம், ஸ்திரப்படுவோம். கர்த்தருடைய அன்பிலே வேரூன்றி நிற்போம், கனி தருவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.